பொதுவா கிரிக்கெட்ல எல்லாரும் ஆட்டத்தோட முதல் பந்த லீவ் பண்ணிட்டோம் டிஃபென்ஸ் பண்ணிட்டோம் ஆரம்பிச்ச சமயத்துல ஒருத்த மட்டும் துணிஞ்சு அதை பவுண்டரிஸா அடிச்சு ஆரம்பிச்சான். அது வேற யாரும் இல்ல, வீரேந்திர சேவாக் தான். வீரேந்திர சேவாக்க செல்லம்மா வீரன்னு சொல்லுவாங்க. சேவாக் இந்திய அணியோட வலதுகை பேட்ஸ்மேன். எதிரில பந்து வீச போறவர் யாருன்னு கவலைப்படாத ஒரே மனசனும் இவர் தான். பந்து வந்தா அதை அடிக்கணும், 4 பக்கமும் அடிக்கணும், எல்லாத்தையும் பவுண்டரியா அடிக்கணும். இது மட்டும் தான் வீரேந்திர சேவாக்கோட ஃபார்முலாவே. சேவாக் ஏப்ரல் 1 1999 பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில தான் அறிமுகமானாரு. இந்திய அணிக்காக தான் அறிமுகமான முதல் போட்டியில 7வது பேட்ஸ்மேனா தான் வீரேந்திர சேவாக் இறங்கினாரு. அந்த போட்டியில அவர் அடிச்சது வெறும் 1 ரன் மட்டும் தான். பொதுவா எல்லா வீரருக்குமே இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறமா ஆடின நிறைய போட்டிகள்ல தன்னோட திறமையை நிரூபிச்சு காட்டின சேவாக் அப்போ கேப்டனா இருந்த கங்குலிக்கு பக்கபலமா இருந்தாரு. அந்த காலத்துல ஓபனிங்ல சச்சின் கங்குலி ஜோடி கொடிகட்டி பிறந்த காலத்துல தன்னோட இடத்தை சேவாக்கு கொடுத்தாரு கங்குலி. அதுக்கப்புறம் சச்சின் சேவாக் கூட்டணி தான் இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்கள். 2 பேரும் கிரவுண்டுக்குள்ள போனா யாரு சச்சின் யாரு சேவாக்னு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் ஹெல்மெட்டும் போட்டா 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது.